9ஆம் வகுப்பு புதிய தமிழ் புக்கில் இயல் 2ல் இருக்க செய்யுள் பகுதி பார்க்க போகிறோம். செய்யுள் பகுதியுடைய தலைப்பு பட்டமரம். பட்டமரம் அப்படின்ற இந்த கவிதையை இயற்றியவர் யாருன்னா கவிஞர் தமிழ்வழி. முதல்ல நம்ம இந்த கவிதை பழையில் இருக்க நூல்வெளி பார்த்தரலாம். நூல்வெளி கவிஞர் தமிழ்வழியுடைய இயற்பெயர் இதில் கொடுக்கல. கவிஞர் தமிழ்வழியுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா விஜயரங்கம். கவிஞர் தமிழ்வழி புதுவையில் பிறந்தவர். இதை நோட் பண்ணிக்கோங்க. கவிஞர் தமிழ்வழி எங்கு பிறந்தவர் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா புதுவையில் பிறந்தவர். அப்புறம் கவிஞர் தமிழ்வழியுடைய பிறப்பு 1924. கவிஞர் தமிழ்வழியுடைய மறைவு 1965. இப்போது கவிஞர் தமிழ்வழியுடைய வாழ்ந்த காலம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய மறைவு வரைக்கும் எழுதணும். அப்போது 1924 1965 வரைக்கும் கவிஞர் தமிழ்வழியுடைய வாழ்ந்த காலம் கேட்டாங்கன்னா. அப்புறம் பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் கவிஞர் தமிழ்வழி. இதை நோட் பண்ணிக்கோங்க. பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா கவிஞர் தமிழ்வழி. அப்படி இல்லையா ஆப்ஷன்ஸில் அவருடைய இயற்பெயரான விஜயரங்கம் அப்படின்னு கூட கொடுக்கலாம். அதனால் குழம்பிடாதீங்க, சரியாக படித்து வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கவிஞர் தமிழ்வழி மக்களுக்காக நிறைய படைப்புகளை உருவாக்கியிருக்காரு. அவருடைய படைப்புகளில் குறிப்பிடத்தக்கவை இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிலைபெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம். இதெல்லாமே கவிஞர் தமிழ்வழியுடைய குறிப்பிடத்தக்க படைப்புகள். மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்கள், இதெல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலைபெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம். இது எல்லாமே கவிஞர் தமிழ்வழியுடைய படைப்புகள். அப்புறம் நமக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பட்டமரம் அப்படின்ற இந்த கவிதை. இந்த கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா தமிழ்வழியின் கவிதைகள் அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பட்டமரம் அப்படின்ற இந்த கவிதை பழையில் இருக்க நுழையும் முன் பார்க்கலாம். நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயைந்தது. இதை நோட் பண்ணிக்கோங்க. நம் முன்னோரின் வாழ்க்கை டேஸோடு இயைந்தது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா இயற்கையோடு இயைந்தது. நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடிகளை போற்றி பாதுகாத்தாங்க. ஆனால் கால மாற்றத்தினால நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க பார்த்தீங்களா, இயற்கையோடு இயைந்து வாழ்ந்தாங்க பார்த்தீங்களா, அந்த வாழ்வு கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே வருது. மரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மனித வாழ்வில் ரொம்பவும் இன்றியமையாதது. ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் மரங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம மனிதர்களால் பார்த்தீங்கன்னா உயிர் வாழ முடியும். மரங்கள் இல்லை அப்படின்னா மனிதர்களால் உயிர் வாழவே முடியாது. ஏன் அப்படின்னா மரங்கள் இல்லை அப்படின்னா நமக்கு உயிர் வழி கிடைக்காமல் போய்விடும். என்ன அந்த உயிர் வழி அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா பிராணவாயு ரொம்ப முக்கியம். அதான் உயிர் வழி அப்படின்னு சொல்கிறாங்க. பிராணவாயுன்னா நம்ம தினமும் சுவாசிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மூச்சு. அந்த மூச்சை யார் கொடுக்குறாங்க? பகலில் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை உள்ளெடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடுது. அந்த ஆக்சிஜன் தான் பார்த்தீங்கன்னா உயிர் வழி, பிராணவாயு அப்படிங்கிறது. அந்த பிராணவாயு இல்லை அப்படின்னா யாராலையுமே இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா பஞ்சபூதங்களில் ரொம்பவும் இன்றியமையாதது எது அப்படின்னா காற்று தாங்க. தண்ணி கூட கிடையாது. தண்ணி கூட அடுத்தது தான். ஏன் அப்படின்னா நம்ம தண்ணி குடிக்காமல் ஒரு 4 நாள் கூட உயிர் வாழ்ந்துடலாம். ஆனால் மூச்சு விடாமல் கொஞ்ச நேரம் கூட நம்மளால் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுவோம். அதாங்க மரங்கள் இல்லை அப்படின்னா நமக்கு உயிர்வெளி கிடைக்காம போயிடும். அந்த வகையில் பட்டுப்போன மரம் ஒன்று கவிஞர் ஒருத்தருடைய உள்ளத்தில் ஏற்படுத்துகிற குமுறலை தான் இந்த கவிதை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துது. அந்த பட்டுப்போன மரம் கவிஞர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய மனசுல இருந்து ஒரு குமுறலை எழுப்புது. அந்த குமுறல் தாங்க பட்டமரம் அப்படின்ற இந்த கவிதை. இந்த என்ன சொல்கிறாங்கன்னா மரங்களை வளர்த்து பேணி காத்திட வேண்டும் அப்படின்ற உணர்வை பார்த்தீங்கன்னா இந்த கவிதை நமக்கு ஏற்படுத்தும். சரி வாங்க நம்ம இப்போது பாடலுக்கு போகலாம். மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே, வெட்டப்படும் ஒரு நாள் வருமென்று விசனம் அடைந்தனையோ, குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை, வெந்து கருகிட இந்த நிறம்பர வெம்பி குமைந்தனையோ, கட்டை எனும் பெயருற்று கொடுந்துயர் பட்டு கருகினையே, பட்டை எனும் உடையிற்று கிளைந்தொழில் முற்றும் இழந்தனையே, காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன், ஓலமிட கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையே, பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததுவும், மூடுபனித்திரை யூடு புவிக்கொரு மேகங் கொடுத்ததுவும், ஆடுங்கிளைமிசை ஏறிச் சிறுவர் குதிரை விடுத்ததுவும், ஏடு தருங்கதையாக முடிந்தன இன்று வெறுங்கனவே.
இந்த பாடலை இயற்றியவர் யாருன்னா கவிஞர் தமிழ்மொழி. கவிஞர் தமிழ்மொழியுடைய இயற்பெயர் விஜயரங்கம். இப்போ நம்ம இதில் இருக்க சொல்லும் பொருளும் பார்க்கலாம். குந்தனா உட்கார, குந்தனா உட்கார. கந்தம் அப்படின்னா மனம், கந்தம்னா மனம். மிசைனா மேல், மிசை மேல். விசனம்னா கவலை, விசனம்னா கவலை. அதுக்கப்புறம் இங்கே இருக்க இலக்கண குறிப்பை பாருங்க. வெந்து, வெம்பி, எய்தி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வினை எச்சங்கள். எப்படி இதெல்லாம் வினை எச்சங்கள்? வெந்து, வெம்பி, எய்தி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயல். செயல் அப்படின்னா வினை. இதெல்லாம் வெந்து, வெம்பி, எய்தி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முற்று பெறாமல் எச்சங்களாக நிற்கிது. அப்போ இது வினை எச்சங்கள். வெந்து, வெம்பி, எய்தி இதெல்லாம் வினை எச்சங்கள். மூடு பனி வந்து பார்த்தீங்கன்னா வினை தொகை. ஆடுங்கிளை வந்து பெயரச்ச தொடர். ஆடுங்கிளை பெயரச்ச தொடர். இப்போ நம்ம பகுபத உறுப்பிலக்கணம் பார்க்கலாம். விரித்த, விரித்தவை எப்படி பிடிக்கலாம்? விரி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அ, விரித்த. விரி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அ அப்படின்னு பிரிக்கலாம். விரி பகுதி, இத்து சந்தி. இத்து வந்து பார்த்தீங்கன்னா இது இறந்த கால இடைநிலை. விரித்த அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது இறந்த கால இடைநிலை. இத்து இறந்த கால இடைநிலை. ஆ பெயரச்ச விகுதி. இதுதான் விரித்தக்கு பகுபத உறுப்பிலக்கணம். அடுத்தது குமைந்தனை. இது எப்படி பிரிக்கலாம்? இது நீங்கள் கொஞ்சம் மெல்ல சொல்லி பாருங்க. குமைந்தன்னை. சரிங்களா? மெல்ல சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களாலே பிரிச்சிட முடியும். குமை கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் ஐ. குமைந்தன்னை. சரிங்களா? இப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களாலே எளிமையாக பிரிச்சிட முடியும். குமைந்தன்னை. குமை கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் ஐ. இப்போது குமை வந்து பார்த்தீங்கன்னா பகுதி, இத்து சந்தி, இந்த ஆனது விகாரம். இத்து சந்தி, அந்த இந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆனது விகாரம். இத்து இறந்தகால இடைநிலை. அன் சாரியை. ஐ முன்னிலை உரிமை வினைமுற்று விகுதி. பகுபத உறுப்பிலக்கணம் எப்படி எழுதுறது, அதை வந்து எது எந்தெந்த இடத்துல எது எது வரும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் பாருங்கள். பகுபத உறுப்பிலக்கணம் எப்படி எழுதுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் வந்து அதில் நான் சொல்லியிருக்கேன். சரி, இப்போ நம்ம இந்த பாடலுடைய பொருள் பார்க்கலாம். பட்டுப்போன மரம் ஒன்று கவிஞர் தமிழ்மொழியுடைய மனசில் ஏற்படுத்தின குமுறலை தான் இந்த கவிதை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துது. வாங்க அவருடைய குமுறல் என்ன அப்படின்னு கேட்கலாம். மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே, வெட்டப்படும் ஒரு நாள் வருமென்று விசனம் அடைந்தனையோ. அப்படின்னா என்ன? மொட்டை கிளையோடு அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். இந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைகள்லாம் இருக்குது. ஆனால் அந்த கிளைகளில் இருக்கக்கூடிய இலைகளும் துளிர்களும் இல்லை. அதனால தான் மொட்டை கிளையோடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கோம், நம்ம தலையில் வந்து முடி இருக்குது. அப்போ மொட்டை அடிச்சிட்டோம்னா என்ன சொல்லுவீங்க? மொட்டை அடிச்சிட்டியா அப்படிம்பாங்க. என்னதான் இருந்தாலும் தலையில் வந்து பார்த்தீங்கன்னா முடி இருக்கிறது ஒரு அழகு தான். மொட்டை அடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த அழகு இழந்த மாதிரி ஆகிடும். அதான் சொல்கிறாங்க மொட்டை கிளையோடு அப்படின்னு. மொட்டை கிளையோடுன்னா என்ன? இலைகள் துளிர்கள் எதுவுமே இல்லாமல் வறண்ட மொட்டை கிளையோடு நிற்கிற மரமே அப்படின்னு அர்த்தம். மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இலைகள் துளிர்கள் எதுவுமே இல்லாமல் வறண்டு போய் மொட்டை கிளையோடு நின்று தினம் தினம் உன்னுடைய நிலையை வந்து எண்ணி எண்ணி துன்பப்பட்டு பெருமூச்சு விட்டு கொண்டு ஏக்கத்தோடு திகழ்கிற பட்ட மரமே, பட்டுப்போன மரமே அப்படின்னு சொல்கிறாங்க. வெட்டப்படும் ஒரு நாள் வருமென்று விசனம் அடைந்தனையோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெட்டப்படும் ஒரு நாள் ஒன்று. இப்போ வெட்டப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் கோடாரி எடுத்துகிட்டு வந்து வெட்டினாதான் அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டப்படும். அப்போது உன்னையும் ஒருத்தன் வெட்டும் நாள் விரைவில் வரும் அப்படின்னு எண்ணி மனசில் துன்பத்தில், அதான் விசனம் அடைந்தனையோ அப்படின்னா, விசனம்னா துன்பம், மனசில் மனக்குமுறல் அடைந்தனையோ, மனசில் வந்து குமுறிக்கிட்டே இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அதான் மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே, வெட்டப்படும் ஒரு நாள் வருமென்று விசனம் அடைந்தனையோன்னா, இலைகள் துளிர்கள் எதுவுமே இல்லாமல் வறண்டு போன மொட்டை கிளையோடு நின்று தினம் தினம் உன்னுடைய நிலையை எண்ணி எண்ணி பெருமூச்சு விட்டுக்கிட்டு ஏக்கத்தோடு திகழ்கிற பட்ட மரமே, உன்னை ஒரு நாள் ஒருத்தன் வந்து கோடாரி எடுத்து வெட்டுற நாள் விரைவில் வரும் அப்படின்னு எண்ணி எண்ணி மனசுக்குள்ளே துன்பப்பட்டு குமரல் அடைந்தனையோ அப்படின்னு கேட்குறாரு கவிஞர். குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை, வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ. குந்த நிழல் தர அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். ஏன் வந்த காலையில் நின்றுட்டுருக்கீங்க, கொஞ்சம் குந்துங்க அப்படிம்பாங்க. வந்து குந்துங்க அப்படிம்பாங்க. குந்த அப்படின்னா உட்கார அப்படின்னு அர்த்தம். குந்த நிழல் தர அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உட்கார்றதுக்கு நிழல் தந்து அப்படின்னு அர்த்தம். கந்த மலர் தர அப்படின்னா என்ன அர்த்தம்?
மலர், மலர் அப்படிங்கிறது மனம் உடையது. அப்போ கந்த அப்படின்னா மனம் அப்படின்னு அர்த்தம். கந்த மலர் அப்படின்னா மனமுடைய மலர் அப்படின்னு அர்த்தம். கந்த மலர் தர அப்படின்னா வாசனை பொருந்திய மலர்களை மலரச் செய்து அப்படின்னு அர்த்தம். அப்புறம் கூரை விரித்த இலை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மரம் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ போய் உட்காந்தீங்கன்னா ரொம்பவும் குளு குளுன்னு இருக்கும். கூரை விரிச்ச மாரி, அப்படியே கொடைய விரிச்ச மாரி இருக்கும். அதான் சொல்றாங்க, இலைகளால கூரை விரித்த மரமே அப்படின்னு சொல்றாங்க. குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உட்கார்றதுக்கு நிழல் தந்து, வாசனை பொருந்திய மலர்கள வந்து மலரச் செய்து, உன்னுடைய இலைகளால கூரை விரித்த மரமே அப்படின்னு அர்த்தம். வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பிக் குமைந்தனையோ அப்படின்னு என்ன அர்த்தம்னா, வெப்பத்தால வெந்து. வெந்து அப்படின்னு என்ன? கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, வெப்பத்தால சூட்டுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வேவும். அதனால வெப்பத்தால் வெந்து, வெந்து கருகிட. வெந்துச்சுன்னா என்ன ஆகும்? கருகி போயிடும். வெப்பத்தால் வெந்து கருகி இந்த நிறம் வந்ததே என்று வருந்துகிறாயோ அப்படின்னு அர்த்தம். அதான் வெந்து கருகிட இந்த நிறம் வர. வெப்பத்தால வெந்து, அந்த வெந்ததுனால கருகி இந்த நிறம் வந்ததே அப்படின்னு உன்னுடைய மனசுக்குள்ள வருந்துகிறாயா? வெம்பி வருந்துகிறாயா? அப்படின்னு சொல்றாரு கவிஞர். அதான் குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ அப்படின்னா, அமர்வதற்கு நிழல் தந்து, உட்கார்றதுக்கு நிழல் தந்து, வாசனை புரிந்திய மலர்களை மலரச் செய்து, இலைகளால குடை விரித்த மாதிரி, கூரை விரித்த மாதிரி இருக்கிற மரமே, நீ வெப்பத்தால வெந்து, அந்த வெந்ததனால வந்து கருகி, இந்த நிறம் வந்துட்டமே அப்படின்னு சொல்லி, வெம்பி மனம் வருந்தி வருந்துகிறாயா? அப்படின்னு கவிஞர் கேட்கிறாரு. கட்டை எனும் பெயருற்று கொடுந்துயர் பட்டு கருகினையே, பட்டை எனும் உடையிற்று கிளைந்தெழில் முற்றும் இழந்தனையே. கட்டை எனும் பெயருற்று அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு மரத்தை எப்போ கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க? அந்த மரம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, காஞ்சு போய் வெட்டி போட்டு கீழே போட்ட உடனே என்ன பண்ணுவாங்க? அந்த மரம்னு சொல்ல மாட்டாங்க. கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ அத மரம்னு சொல்லுவாங்க? அந்த மரம் நல்லா பச்சையா, அப்படியே இலைகள்லாம் பச்சை பசேல்னு அப்படியே குமிஞ்சு கும்முன்னு இருக்கும். அந்த நேரத்தில பார்த்தா என்ன பண்ணுவோம்? வாடா அந்த மரத்துக்கடியில போயி கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவோம். அந்த மரத்துக்கடியில நல்லா குளு குளுன்னு இருக்கும். இந்த இடத்துல அப்படியே கட்டில் போட்டு படுத்தோம் அப்படின்னா, அப்படி தூக்கம் வரும். கண்ணு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியா இருக்கும். அந்த மரத்துக்கடியில போய் உட்காந்தோம்னா, ரொம்பவும் இதமா இருக்கும் இப்படின்னு சொல்லுவோம். அது எப்போ? அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா, மரமா இருந்தப்போ சொல்லுவோம். இப்ப என்ன ஆயிடுச்சு? கட்டை எனும் பெயர் உற்று, அதாவது மரம் அப்படின்ற பேர் மாறி, கட்டை அப்படின்ற பெயரை உற்று கொடுந்துயர் கொண்டனையே. அதான் கட்டை எனும் பெயர் உற்று கொடுந்துயர் பட்டு கருகினையே. அப்புறம் பட்டை எனும் உடையிற்று அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மரம் அப்படின்ற பேர் மாறி, கட்டை அப்படின்ற பேர் வந்துருச்சு. பேர் வந்த பிறகு என்ன ஆகும்? அந்த மரத்துடைய பட்டை அப்படின்ற உடல் வெப்பமுற்று, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, மரத்தில இருக்க இலைகள்லாம் உதிர்ந்து போச்சு. இலைகள்லாம் உதிர்ந்து போன பிறகு என்ன ஆகும்? மரம் காய்ஞ்சு போகும். காய்ஞ்சு போனா என்ன அர்த்தம்? அந்த பட்டை பட்டையா வெடி வெடிப்பா வரும் பார்த்துருக்கீங்களா? அதான். அதான் சொல்றாங்க. பட்டை எனும் உடையிற்று. சரிங்களா? மேல வந்து பார்த்தீங்கன்னா, பட்டை பட்டையா இருக்கு. மரப்பட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, மேல இருக்கிறதுக்கு. அதான். பட்டை எனும் உடையிற்று கிழிந்தெழில் முற்றும் இழந்தனையே அப்படின்னா, உன் மரப்பட்டை அப்படின்ற உரல் வெப்பமாயி அப்படியே வெடிச்சு கிழிந்து விட முற்றும் இழந்த நிலை அடைந்தாயே அப்படின்னு அர்த்தம். அதான் கட்டை எனும் பெயருற்று கொடுந்துயர் பட்டு கருகினையே, பட்டை எனும் உடையிற்று கிழிந்தெழில் முற்றும் இழந்தனையே. அப்படின்னா, மரம் அப்படின்ற பேர் மாறி, கட்டை அப்படின்ற பேர் உற்று கொடுந்துயர் கொண்டனையே, உன் மரப்பட்டை அப்படின்ற உடல் வெப்பமுற்று கிழிந்துவிட முற்றும் இழந்த நிலை அடைந்தாயே அப்படின்னு அர்த்தம். காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க களங்கம் ஒரு மனிதன் ஓலமிட கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையே. காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காலம் அப்படின்ற புயல் சீறி வர. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நல்ல இளமையின் செழிப்போட நம்ம இருக்கோம். இப்போ நம்ம இப்ப இருக்கிற மாரி அப்படியே இருந்துருவோமா? காலம் போக போக வயசாகிட்டே போகும் இல்லைங்களா? வயசாகிட்டே போகுனா என்ன ஆகும்? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கைய தூக்க முடியாது, கால தூக்க முடியாது, குனிய முடியாது, குனிஞ்சா வலிக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் மனிதர்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி தான் மரத்துக்கும். அது செழிப்பா இருக்கும்போது நல்ல தளதளன்னு இருக்கும். எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. ரொம்பவும் அழகா இருக்கு. அந்த மரத்தில இருக்க இலைகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பறிச்சு பார்ப்பாங்க. பூக்கள் எல்லாம் பறிச்சு மணந்து பார்ப்பாங்க. அதான் காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க அப்படின்னா, காலம் அப்படின்ற புயல் சீறி வர களங்கம் ஒரு மனிதன் ஓலமிட கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையே. அதாவது காலம் அப்படின்ற புயல் சீறி வர களங்கம் மனிதன் உதவி கேட்டு ஓலமிட்டு கரம் நீட்டி தவிப்பது போல, எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கரம் நீட்டி தவிப்பது போல, நீயும் துன்பத்தில் உழல்கிறாயோ அப்படின்னு அர்த்தம். அதாவது
காலம் அப்படின்ற புயல் சீறி எதிர்க்க கலங்கம் ஒரு மனிதன் ஓலமிட கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையே. காலம் அப்படின்ற புயல் ஓட்டத்தில் கலங்குற மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா உதவி கேட்டு ஓலமிட்டு கரம் நீட்டி தவிக்கிறது மாதிரி நீயும் துன்பத்தில் தவிக்கிறாயோ அப்படின்னு கேட்குறாரு. பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததுவும் மூடுபனித்திரை யூடு புவிக்குறு மேகங் கொடுத்ததுவும் ஆடுங்கிளைமிசை ஏறிச் சிறுவர் குதிரை விடுத்ததுவும் ஏடு தருங்கதையாக முடிந்தன என்று வெறுங்கனவே. பாடும் பறவைகள் கூடி உனக்கு ஒரு பாடல் புனைந்ததுவும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் நல்ல இலைகள் தலைகள் அப்புறம் பூக்கள்லாம் பூத்து அப்படியே குலுங்கி இருக்குது. அந்த நேரத்தில் என்ன பண்ணும், பறவைகள்லாம் அந்த மரத்தில் உட்காந்து பாடல் பாடும். அந்த மரத்தில் உட்காந்து வாழ்ந்து பாடல் பாடும். அந்த பறவைகள்லாம் அந்த மரத்தில் சும்மா போய் உட்காருமா, அந்த மரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள் வந்து கூடு கட்டியிருக்கும். கூடு கட்டி அங்கேயே வாழ்ந்து அந்த மரத்தில் உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு ஒரு பாடல் பாடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் பாடும் பறவைகள் கூடி உனக்கு ஒரு பாடல் புனைந்ததுவும் மூடு பனித்திரை யூடு புவிக்கொரு மேகம் கொடுத்ததுவும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த பாடும் பறவைகள் அந்த மரத்தில் கூடு கட்டி உட்காந்து வாழ்ந்து அந்த மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடல் புனைந்ததும் மூடு பனித்திரை அந்த மரத்துக்கு மேகம் கொடுத்ததும் ஆடுங்கிளை மிசை ஏறிச் சிறுவர் குதிரை விடுத்ததுவும். அதாவது அந்த மரத்தில் இருக்க கிளைகள் இருக்கும் பார்த்தீங்களா, பச்சை பசேல்னு இருக்கிற மரத்தில் போய் அந்த கிளைகள் மேலே பசங்க அந்த சிறுவர்கள் 2 காலையும் போட்டு உக்காந்துக்கிட்டு அந்த கிளையை பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி எப்படி இருக்குமா அப்படி பார்க்கறதுக்கு, அந்த பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்துடைய கிளை மேலே ஏறி உட்காந்து குதிரை ஓட்டுற மாதிரி இருக்குமா. அதான் ஆடும் கிளைகளில் சிறுவர்கள் ஏறி நின்று குதிரை விளையாடியதும் ஏடு தருங்கதையாக முடிந்தன அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஏட்டில் எழுதின பெருங்கதையா உன்னோட கதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய கதை வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு. இன்று வெறுங்கனவே அப்படின்னா அது எல்லாமே இன்னைக்கு வெறுங்கனவா ஆனதே அப்படின்னு பட்ட மரம் ஒன்று அதோடைய நிலையை எண்ணி குமுறுவதா எழுதியிருக்காரு கவிஞர் தமிழ்வழி அவர்கள். அதாவது பாடும் பறவைகள் கூடி உனக்கு ஒரு பாடல் புனைந்ததுவும் அப்படின்னா, அந்த பறவைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு பூத்து குலுங்கியிருக்க அந்த மரத்தில் உட்காந்து கூடு கட்டி வாழ்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் உட்காந்து பாடல் பாடும். அந்த மூடு பனிகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மூடு பனித்திரை அந்த மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேகம் கொடுத்ததும் அந்த சிறுவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்துடைய கிளை மேலே உட்காந்து குதிரை ஆடுவது போல இருக்கும். இன்னைக்கு எல்லாமே என்ன ஆயிடுச்சான், ஏடுந்தருகதையாக முடிந்தன. ஏற்றில் எழுதின பெருங்கதையாக வந்து முடிஞ்சு போச்சு. அந்த சங்க காலகட்டத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓலைச்சுவடியில் எழுதுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேரில் வந்து பார்த்தது கிடையாது. அந்த ஓலைச்சுவடியில் வந்து இது மாதிரி நடந்ததாக எழுதியிருக்காங்க. அது வந்து நம்ம ஒரு கதையாக வந்து படிக்கிறோம். அதான் ஏடு தருங்கதையாக முடிந்தன. இது எல்லாமே இன்னைக்கு ஏடு தருங்கதையாக முடிஞ்சிருச்சு. இன்று வெறுங்கனவே அப்படின்னா இது எல்லாமே இன்னைக்கு வெறுங்கனவா ஆனதே அப்படின்னு பட்ட மரம் ஒன்று அதோடைய நிலையை எண்ணி குமுறுவதா எழுதியிருக்காரு கவிஞர் தமிழ்வழி அவர்கள். சரி, இப்போ நான் இந்த பாடலுடைய பொருளை மட்டும் சொல்கிறேன் பாருங்க. மரம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், மொட்டை கிளையோடைய இருக்கும், நல்லா பூத்து குலுங்கி பச்சை பசேல்னு இருக்கும். அந்த மரத்தில் இருக்க இலையெல்லாம் இலைகள் துளிர்கள் அப்படியுமே எதுவுமே இல்லாமல் வறண்டு மொட்டை கிளையோடு அந்த மரம் நின்று தினம் தினம் அதோடைய நிலையை எண்ணி பெருமூச்சு விட்டுக்கிட்டு ஏக்கத்தோடு திகழ்கிற பட்ட மரமே, உன்னையும் ஒருவன் வெற்ற நாள் ஒரு நாள் விரைவில் வரும் அப்படின்னு எண்ணி எண்ணி மனசுக்குள்ளே குமுறி துன்பம் அடைந்தனையோ அப்படின்னு சொல்கிறாரு கவிஞர். அப்புறம் அமர்வதற்கு உட்காருவதற்கு நிழல் தந்து வாசனை பொருந்திய மலர்களை வந்து நீ மலர செஞ்சு இலைகளால் கூடை விரித்த மாதிரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கூரை விரித்த மாதிரி குடை விரித்த மாதிரி எல்லாத்துக்கும் நிழல் தந்து இன்னைக்கு வெப்பத்தால் வெந்து அந்த வெந்ததுனால கருகி இந்த நிறம் வந்ததே அப்படின்னு வருந்தரையா உன்னை பார்த்து நீயே அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் மரம் அப்படின்ற பெயர் மாறி உனக்கு, அதாவது பச்சை பசேல்னு இருக்கும்போது மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாடா போய் அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து கொஞ்ச நேரம் இளைப்பாறலாம், கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம், ரொம்பவும் இதமாக இருக்கும், அங்கேயே கட்டில் போட்டு படுத்து தூங்கலாம் மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த மரத்தை பார்த்து. இப்போது மரம் அப்படின்ற பேர் மாறி கட்டை அப்படின்ற பேர் வந்ததுனால கொடுந்துயர் அடையறியா அப்படின்னு கேட்குறாங்க. உன் மரப்பட்டை என்னும் உடல் வெப்பமுற்று. இப்போ மரத்தில் இருக்க இலையெல்லாம் கொட்டி படிச்சுன்னா என்ன ஆகும், காய ஆரம்பிச்சுன்னா என்ன வரும், அந்த மரப்பட்டையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேந்து வரும் வெப்பத்தினால. அதான் உன் மரப்பட்டை என்னும் உடல் வெப்பமுற்று கிழிந்து விட முற்றும் இழந்த நிலை அடைந்தனையோ.
நீ முற்றும் இழந்த நிலை அடைஞ்சையா அப்படின்னு அப்படி அடைந்துட்டமே அப்படின்னு சொல்லி வருந்துறையா அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் காலம் என்னும் புயல் சீறி வர கலங்கும் மனிதன் உதவி கேட்டு ஓலமிட்டு கரம் நீட்டி தவிப்பது போல அப்படின்னா என்னன்னா கால ஓட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் கூட வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கும் சில துன்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா வரும். அவனும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நல்லா ஜெய்ஜாண்டிக்கா இளமையாகவே இருந்துருவானா, அவனும் வந்து பார்த்தீங்கன்னா கால ஓட்டத்தில் அவனுக்கும் துன்பம் வரும். அதான் கலங்கும் மனிதன் உதவி கேட்டு ஓலமிட்டு கரம் நீட்டி தவிப்பது மாதிரி நீயும் துன்பத்தில் வந்து உழல்கிறாயா அப்படின்னு சொல்கிறாங்க. மனுஷன் அப்படின்னா என்ன பண்ணுவான், கையை நீட்டி வாயில் வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் போட்டு சொல்லி ஏதாவது கதறுவான். ஆனால் மரத்தினால அப்படிலாம் பண்ண முடியாது. அதனால் நீயும் அந்த மனிதன் மாதிரி துன்பத்தில் உழல்கிறாயோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் பாடும் பறவைகள் உன்னில் கூடி வாழ்ந்து, அதாவது அந்த மரம் வந்து பச்சை பசேல்னு நல்லா பூத்து குலுங்கி இருக்கும்போது அந்த பறவைகள்லாம் அந்த மரத்தில் வந்து கூடு கட்டி வாழ்ந்து பாடல் வந்து பார்த்தீங்கன்னா பாடிக்கிட்டு இருக்கும். அப்படி பாடி மூடு பனித்திரை உனக்கு மேகம் கொடுத்ததுவும் ஆடும் கிளைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் ஏறி உக்காந்துக்கிட்டு அந்த குதிரை ஓட்டுற மாதிரி இருக்கும். அந்த கிளைகளில் வந்து கிளையை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க, கிளைகள் மேலே ஏறி உட்காந்து அந்த மாதிரி ஆடி விளையாடுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏட்டில் எழுதின பெருங்கதையாக வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாமே வெறுங்கனவா ஆனதே அப்படின்னு பட்ட மரம் ஒன்று அதோடைய நிலையை எண்ணி குமுறதா எழுதியிருக்காரு கவிஞர் தமிழ்வழி அவர்கள். இந்த பாடலை இயற்றியவர் யாருன்னா கவிஞர் தமிழ்வழி. கவிஞர் தமிழ்வழியுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா விஜயரங்கம்.